ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த எஸ்டிசி காமிகான் ஈவெண்ட்டில் மார்வல் ஸ்டுடியோஸ் ஒரு பயங்கரமான கேஸ்டிங்கை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவெஞ்சர்ஸ் 5 டைட்டிலுமே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த 2 அவெஞ்சர்ஸ் படத்தையுமே யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதையுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி அவெஞ்சர்ஸ் 5 டைட்டில் வந்து த காங் டைனஸ்டி அப்படின்ற மாதிரி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த டைட்டில் வந்து கேன்சல் ஆயிருந்து. ஸோ இப்போ இந்த ஒரு காமிகான் ஈவெண்ட்டில் அவெஞ்சர்ஸ் 5 டைட்டிலுமே வந்து ரிவீல் ஆயிடுச்சு. ஸோ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அவெஞ்சர்ஸ் 6 வந்து சீக்ரெட் வார். ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, அதனுடைய கலரை மட்டுமே சேஞ்ச் பண்ணி 2 படத்துக்கான ரிலீஸ் இயர்ஸோட இதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வந்து 2026 ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்த வருஷமாக 2027 அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸுமே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அவெஞ்சர்ஸ் 5 மெயின் வில்லனாக வந்து காங் தான் இருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் இப்போது மொத்தமாகவே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ காங் இந்த படத்தில் வந்து மெயின் வில்லனாக வந்து இருக்க போகிறதில்ல. ஸோ அதுக்கு பதிலாக டாக்டர் டூமை இறக்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களை நிறைய பேருக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். RDJ இஸ் பேக். ஸோ அயன்மேனாக ஆக்ட் பண்ணியிருந்த ராபர்ட் டவுனி ஜூனியர் ஸோ இப்போ நெக்ஸ்ட் MCக்குள்ளே என்ட்ரி கொடுத்து டாக்டர் டூம் கேரக்டரை வந்து ப்ளே பண்ண போகிறாராம். ஸோ இதை இந்த காமிகான் ஈவெண்ட்டில் லைவ் கேஸ்டிங்கே வந்து நடத்தியிருக்காங்க. அதேமாதிரி ஆல்ரெடி RDJ வந்து அயன்மேனாக MCக்குள்ளே வந்து இருக்கார். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு டாக்டர் டூமாவும் அவரையே வந்து கேஸ்ட் பண்ணியிருக்கும் போது எப்படி இது வரப்போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ எனக்கு தோன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு மல்டிவர்ஸ் கான்செப்டாக கூட இருக்கலாம். ஏன்னா ஸ்பைடர்வர்ஸ் மூவியில் வந்து ஒரு யூனிவர்ஸ்லேயும் ஒரு பீட்டர் பார்க்கர் இருப்பாங்க. பட் ஆனால் எல்லாருமே ஸ்பைடர்மேனாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பைடர் உமன் யூனிவர்ஸில் வந்து பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனாக இல்லாமல் லிசார்டாக வந்து மாறியிருப்பார். ஸோ அந்த மாதிரி இதுவுமே ஒரு மல்டிவர்ஸ் கான்செப்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதேமாரி நெக்ஸ்ட் இயர் வந்து RDJவை டாக்டர் டூமா வந்து பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஃபென்டாஸ்டிக் 4 வந்து நெக்ஸ்ட் இயர் தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு டாக்டர் டூம் கேரக்டர் ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆன காமிக் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபென்டாஸ்டிக் 4 தான் வந்து ஃபர்ஸ்ட் டாக்டர் டூமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபென்டாஸ்டிக் 4 வந்து டாக்டர் டூமை வந்து அப்பியர் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு டாக்டர் டூம் கேரக்டர் வந்து ஒரு வில்லன் கேரக்டர். ஸோ ஒரு பயங்கரமான வில்லன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ RDJ அயன்மேனாக ஆக்ட் பண்ணி இப்போ திரும்ப அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வில்லன் ரோலில் வந்து ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்றது அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தாலுமே இது பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபென்டாஸ்டிக் 4 அஃபிஷியல் டைட்டிலுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபென்டாஸ்டிக் 4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த படத்தில் போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்து டாக்டர் டூமா வந்து RDJ வந்து அப்பியர் ஆக போகிறாரு. ஸோ கண்டிப்பாக அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்புறம் சீக்ரெட் வார். ஸோ இந்த 2 படத்தையுமே டைரக்ட் பண்ண போகிறது யாருமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ரூசோ பிரதர்ஸ் ரிட்டர்ன் ஆகி இந்த 2 படத்தையுமே வந்து டைரக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்க்கு அப்புறம் எண்டி கேம். ஸோ இந்த 2 படத்தையுமே டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டுமே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்புறம் சீக்ரெட் வார். ஸோ 2 படத்தையுமே இவங்க தான் டைரக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக 2 படமே வந்து பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல 60க்கும் மேலே சூப்பர் ஹீரோஸ் வந்து வர போகிறாங்க. ஸோ அதே மாதிரி டெட்பூல் அண்ட் உல்வரைன் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுலேயுமே ஏகப்பட்ட கேமியோஸ் வந்து அப்பியர் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக டெட்பூல் அண்ட் உல்வரைன் பற்றின உங்களுடைய தாட்ஸுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வந்து ஒரு பயங்கரமான சம்பவமாக இருக்க போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே RDJவை டாக்டர் டூமா பார்க்குறதுக்காகவே அவெஞ்சர்ஸ் 5 வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் RDJவை வந்து அயன்மேனாக பார்க்கலாமா அப்படின்றதுமே ஒரு டவுட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? RDJவை டாக்டர் டூமா ஒரு வில்லனாக பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டுறீங்களா, இல்லை திரும்பவும் அயன்மேனாக பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்ற உங்களுடைய தாட்ஸை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்னும் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.